ஆனா அண்ணன் திரும்பவே இந்த வழக்குல சொல்றாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எப்படி பார்க்கறது? அது சிபிஐ விசாரணை வேணும்னு அவரு கேட்கிறாரு. அ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு என்ன தகவல் குடுத்தாங்க? அதன் அடிப்படையில. இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகை செய்திகள படிச்சோ, ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதியினுடைய அறிக்கைகள், அடுத்தடுத்து வழக்கு எப்படி போன்றது அத வச்சு நான் பேசுறேன். அவரு நேரடியா அங்க கள ஆய்வு செய்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கிட்ட ஏதாவது தகவல் சொல்லியிருக்கலாம். இல்ல வேறு விதத்தில சில தவறுகள் நடந்திருக்கலாம். நடக்கவே இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்க பிரச்சனையே ஏன் வந்தது? இப்படி ஒரு கிராமத்துக்குள்ள இந்த சிக்கல் வரதுக்கு எது காரணமா இருந்தது? ஏதோ இந்த ஒண்ணு ரூட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கணும். அடித்தளம் ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கணும்ல. அப்ப அந்த அடிப்படையில மக்கள் வந்து அவர்ட்ட பேசியிருக்கலாம். அத அவரு யோசிச்சு கூட, இல்ல எங்களுக்கு இது வந்து போதல்ல. இன்னும் நீங்க வந்து குடுக்கணும் அப்படின்னு அவருடைய பார்வை அத சொல்றாரு. ஆனா நம்ம வந்து பல விஷயங்கள அப்படி பார்க்குறோம். நம்முடைய காவல்துறை இந்த வழக்க பொறுத்தவரைக்கும் டிஜிபி தான் நேரடியா வந்து இந்த இஷ்யூவ கையில எடுத்து அவரு இது பண்ணியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாரு. அரசு வந்து முக்கியத்துவம் குடுத்திருக்குது. ஏன்னா ஒரு தலைமை காவல் ஆய்வாளர தமிழ்நாட்டினுடைய தலைமை இயக்குனர வந்து நீங்க இந்த விஷயத்த எடுத்து நீங்க பாருங்கன்னு சொல்லும் பொழுது, அப்ப அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இன்னும் வந்து இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னலாம் வந்து எடுத்திருக்காங்க, எந்தெந்த சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய செல்ஃபோன் டவர்ஸ ஆமா. எடுத்திருக்காங்க. இன்னொன்னு இந்த 3 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களே சில வீடியோஸ டெலீட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து அந்த பகுப்பாய்வுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எடுத்து மீண்டும் அவங்க எத டெலீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உரையாடல்கள் என்ன இருக்குதுன்ட்டு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு இது வேணாம். நீங்க அடுத்த பக்கம் கொண்டு போங்கன்றது அது அவருடைய ஸ்டாண்டர்டா இருக்குது. அத பத்தி நம்ம விமர்சிச்சோ எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஏன்னா மக்கள் வந்து அவர்கிட்ட ஏதாவது இதை தாண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் ப்ரூஃபா குடுக்க முடியுமா?